என்னை ரொம்ப பாதித்த விஷயம் சித்தார்த்தா செய்து கொண்ட தற்கொலை. நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், இவன் தற்கொலை பண்ணிதானே பெரிய செய்தியா என்று நீங்க கேட்கலாம். யார் தற்கொலை செய்தாலும் அது ஒரு இழப்பு தான். ஒரு இலை போனதால் ஒரு மரத்துக்கு பங்கம் இல்லை, ஒரு மரம் போனதால் ஒரு வனத்துக்கு நஷ்டம் இல்லை, ஒரு வனம் போனதால் பிரபஞ்சத்துக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் போனால் ஒரு இலை கூட வாழ முடியாது. திரும்ப வாங்க அப்படியே. ஒரு இலை போனாலும் ஒரு மரத்துக்கு நஷ்டம், ஒரு மரம் போனாலும் ஒரு காட்டுக்கு நஷ்டம், ஒரு காடு போனாலும் இந்த உலகத்துக்கு நஷ்டம். இந்த உலகமே இல்லை என்றால் பிரபஞ்சத்துக்கு அது நஷ்டம். இந்த உலகத்தில் நாம் தனித்தனியா வாழறோம். ஐ எம் a self-made man சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப சிரிப்பா இருக்கும் கேட்டா. ஐ எம் a self-made man. நானாதான் என்ன பண்ணிக்கிட்டேன். எவனும் எந்த கொம்பனும் நானா தன்னை பண்ணிக்க முடியாது. We are all built of thousands of others. நமக்குள்ள நம்ம அப்பா அம்மாவுடைய ஜீன்ஸ் உட்கார்ந்து இருக்கு. எங்க அப்பனை கண்டாலே எனக்கு பிடிக்கலங்கிறான். அவன் முகத்தை பார்த்தா அவங்க அப்பனோட மூஞ்சி அப்படியே அடிச்சு ஒட்டி இருக்கான். நீ என்ன பண்ணுவ? நீ இந்த குணா படத்துல கமல் சொல்வாள், இது என் மூஞ்சி இல்ல, எங்க அப்பா மூஞ்சி என் மூஞ்சில ஒட்ட வச்சுட்டாரு. ஒட்ட வச்சுதான் அனுப்புறான். ஏதோ ஒரு பாட்டி கணக்குல புலியா இருந்தாக்க பேரனுக்கு திடீர்னு கணக்கு நல்லா போறான். பரம்பரையில வர எவனுக்குமே கணக்கு வராது. உங்க அப்பனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவன் எப்படி நான் 100க்கு 100. ஏதோ ஒரு பாட்டிக்கு வந்து she is number friendly. So nobody can stand on one's own leg. We are all made of thousands of others. நம்ம சுத்தி இருக்கிறவங்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கே ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே தான் சார் இந்த உலகத்துல வாழ முடியும். எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த ஆற்றில் குதிப்பதற்கு ஒரு நிமிஷம் முன்னால் சித்தார்த்தாவினுடைய மனசில் ஒருத்தருடைய முகம் கூட அலை அடிக்கவில்லையா? யாரோ ஒருத்தர், நான் இல்லாட்ட இந்த உயிர் துடிக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல. இருக்காங்களா சார்? இருக்கணும். அப்படிப்பட்ட உயிருக்காக நாம் வாழணும். என்ன சார் பிரச்சனை? கடைசியில் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளவு பேங்க்ல எவ்வளவு அவரை கேட்டு தொந்தரவு பண்றாங்க, இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளவு அட்டாச் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அசெட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காரு. அசெட்ஸ், அதாவது அவருக்கு இருக்கிற சொத்துக்கள், அசெட்ஸ் ஆர் ஃபார் மோர் தென் இஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அவருடைய பிரச்சனை ஒரு லிக்விடிட்டி பிரச்சனை மாத்திரம்தான். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இட்ஸ் a liquidity problem. காசு இல்லாம இல்ல, உடனே எடுக்க முடியாதபடி அந்த காசு இருக்கு. ஏன் நிலத்தை விற்கணும், ஏதோ பண்ணணும், ஆனா காசு இருக்கு சார். சார் அடுத்த வேளை சோத்துக்கு வழியே இல்லாத பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கானே சார். எப்படி சார் அது? அடுத்த வேளை சோறு அவனுக்கு கிடையாது. என்ன சந்தோஷம், என்ன சிரிப்பு. நான் ஒன்று சொல்லட்டா, சின்ன குழந்தைகளா இருக்கீங்க, சொல்லாமன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நான் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன். தாம்பரம் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிற்குது. நான் ஜன்னல் வழியா வெளில பார்க்குறேன். பிச்சைக்காரங்க 2 பேர். 2 பேருக்கும் தொழுநோய்னா நல்லது, பார்த்தாலே தெரிகிற அளவு. ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க விரும்ப மாட்டாங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்து வண்டியில் உட்காந்துருக்கான், இந்த அம்மா தள்ளுது. 2 பேருமே லெப்ரசி. அந்த அம்மா என்னவோ சொல்லுது, அவன் சிரிக்கிறான். அவன் ஏதோ சொல்றான், அந்த அம்மா சிரிக்குது. 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்படி மனப்பூர்வமான ஒரு சிரிப்பு, ததும்பி வருகிற சிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ சொல்லுது. அவன் என்ன பண்றான், குனிஞ்சு அந்த அம்மாவோட காலை வந்து அப்படி கிள்றான். ஏன்னா பக்கத்துல கால் தானே இருக்கு, அப்படி கிள்றான். அவ செல்லமா அவன் தலையில அடிக்கிறா. ட்ரெயின் போயிடுச்சு. என்னால் அந்த காட்சியை மறக்க முடியல. என்ன பேசினாங்க 2 பேரும்? அவ்வளவு சந்தோஷமா எதை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த உறவுல ஒண்ணுமே கிடையாது. 2 பேருக்கும் தொழுநோய், பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டிமசியை பார்த்தா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பொறாமையா இல்ல? எப்ப கடைசியில வீட்டுக்கார மாட்டேன் நல்லா சிரிச்சு பேசினீங்க?
ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பேசினாராம். இல்ல சார், நான் சீரியஸா கேக்குறேன் சார், சிரிக்கிறதுக்காக கேட்கல. அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன் உங்களுக்கு. நாள் ஞாபகம் இருக்கா? நல்லா, அதாவது வரேம்மா, அதெல்லாம் சிரிப்பு கிடையாது, அதெல்லாம் கன்றாவி. நல்லா சிரிச்சு, அதாவது ஒருவேளை காதலிச்சு, நீங்க இப்ப இங்க இருக்கிற ஏஜ் குரூப்பை பார்த்து அப்படி சொல்ல முடியலையே. சரி, கல்யாணம் ஆன புதுசுல சிரிச்சிருப்பீங்கல்ல, எப்படி சிரிச்சிருக்கோம், எவ்வளவு வார்த்தைகள். சிரிப்பை கூட விடுங்க, ஆனா பயமா இருக்கும். அப்பா அம்மா இருக்கிறச்சே ரொம்ப சிரிக்க கூடாது. கம்மியா சிரி, கம்மியா சிரின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசினவங்க தானே. தபு சங்கர் ஒரு கவிதை இருந்தார். திடீர்னு வானவில் தேநீர்லாம் சொல்லிட்டு கவிதை சொல்லனா அந்த பேச்சு எப்படி சரியா இருக்குமா? நீங்களே போய் வெளில போய் துப்ப மாட்டீங்க. இந்த மாதிரி என்ன வானவில் தேநீர் நிஜ கடைசியில பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டு போயிருச்சு. தபு சங்கர் ஒரு கவிதை எழுதுகிறார். 5 மணிக்கு சந்திப்பதாக சொன்னாய், முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன். 5 மணி ஆனதும் உனக்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, காத்திருக்க ஆரம்பிக்கிறேனா என்று தபு சங்கர் கவிதை எழுதினார். இப்ப இந்த கவிதைய 20 வயசுல கேட்டா எப்படி இருக்கும்? அப்படியே நான் நினைச்சதே எழுதிருக்கோம். 45 வயசுல கேட்டா எப்படி இருக்கும்? வேலை இல்லாத நாய் சும்மா காத்துட்டு. கவிதை மாறல, காதல் மாறவில்லை, அதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு. சரி, காத்திருக்க வேணாம். காத்திருந்தாலும் கோவம் வருது சார். ஒரு காலத்துல எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நல்லா இருந்தது. நீ எப்ப வேணா வாடா கண்ணு, பரவாயில்லடா கண்ணு, நீ வந்தா போறோம் சொல்லிருக்கீங்களா இல்லையா? சும்மா கதாடி கூட. இப்ப 2 நிமிஷம் தான் அந்த அம்மா புடவை, அதுவும் புடவையும் சரியா கட்டிக்குது, தாறு மாறா கட்டிக்குது. 2 நிமிஷம் ஆகுது. உங்க அம்மால வர சொல்லு, வடாலையா. எப்பவும் லேட், ஆல்வேஸ் ஷீ இஸ் லேட். வந்துட்டே இருக்கேன்ல, அதுக்குள்ள என்னவா இருக்கு? எங்க சார் போச்சு சிரிப்பு, எங்க போச்சு வார்த்தைகள்? சார், நான் தொழில் முனைவர்களை பத்தி தான் பேசுறேன். ஆனா ஒரு தொழில் முனைவன் என்பவன் ரோபோட் சிட்டி இல்ல. அவன் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இதில் சக்தி வேண்டும் என்றால் அந்த சக்தி வீட்டிலிருந்து தான் வர வேண்டும் என்பதில் எனக்கு 2வது கருத்தே கிடையாது. கஷ்டங்கள் ரொம்ப வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அதை தாங்குவதற்கான சக்தியை கொடுக்கிற வீடுகள் நமக்கு அமையவில்லை என்றால் தற்கொலைகள் அதிகரிக்கும். தற்கொலைகள் அதிகரிக்கும். என்ன சார், கேவலம் ஒரு பேங்க் ஆளு, ஒரு ஐடி ஆளு, அவனை சமாளிக்க முடியாது நம்மால. அவனை நம்மால சமாளிக்க முடியாது. அப்படித்தான் கேட்பான் அவன். ஏன்னா அவன் தலைக்கு மேல 10 பேர் அவனை இருக்கிறான்ல. குடுக்குற எங்க போயிட இப்படி சொல்லிக்கிட்டே 20 வருஷத்தை தள்ளலாம்ல நம்ம. அவன் லண்டனுக்கு போயிருக்கான், என்ன தெம்புல இருக்கான்னு நான் நினைக்கிறேன். விஜய் மாலியா அங்க போய் 3ஆவதா கல்யாணம் பண்ணிருக்காரு சார். நாம இங்க இருக்கோம் கேவலம் 500 கோடிக்கு ஆத்துல குதிக்கணுமா நம்ம? சார், உறவுகள் நம்மை பலப்படுத்த வேண்டும். நான் இவளுக்காக இருந்தேன், நான் இவருக்காக வாழ்ந்து தீர வேண்டும். மனசுக்குள்ள வைராக்கியம் வேண்டும் சார். நமக்கு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்தை அன்பும் காதலும் கொடுக்கும். நான் ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. எழுத்தாளர் ஜெயமோகன், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்ல இன்றைக்கு இருக்கிற மகத்தான எழுத்தாளர்களில் ஒருவர். என்னுடைய அபிப்பிராயம், தமிழ் எழுத்தாளர்கள் யாருக்காவது நோபல் பரிசு கிடைக்கும் என்றால் அவருக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட எழுத்தாளர். ஆனால் நோபல் பரிசுக்காக ஒர்க் பண்ணலாம் அவருக்கு தெரியாது. அதுவா வந்தா உண்டு. அந்த எழுத்தாளர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். மதுரை, நாகர்கோவில இருந்து மதுரைக்கு பஸ்ல போறாரு மனைவியோட. அப்பவே அவங்களுக்கு கல்யாணம் ஒரு 10 வருஷம் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போறாரு, பேசிக்கிட்டே போறாங்க 2 பேரும். அவருடைய அடுத்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய முதல் வாசகி அவருடைய மனைவி தான். அந்த கதையை பேசிக்கிட்டே போறாங்க, சிரிக்கிறாங்க,
செல்லமா கோவிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. 3 hours மதுரையில் இறங்கினோட பின்னாடி ஒருத்தர் தோலை தொட்டு, நீங்க தானே எழுத்தாளர் ஜெயமோகன் தானே நீங்க? ஆமா நான் தான். கூட யாரு வந்திருக்கிறது? என் மனைவி. மனைவியோடய 3 மணி நேரம் பேசுனீங்கன்ற. சார், இந்த கேள்வியை நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். எங்கே உதிர்ந்து போனது நம் வாழ்க்கையிலிருந்து வார்த்தைகள்? யாராவது ஒரு ஆண் 40 வயசை தாண்டிய ஒரு ஆண், 45 வயசை தாண்டிய ஒரு ஆண் ஒரு போன் எடுத்து அப்புறமா பேசுற வை அப்படின்னா அந்த போனை பண்ணது அவருடைய மனைவி. சத்தியமா நான் சொல்லுவேன், 100% நான் சொல்லுவேன். அந்த அம்மாவும் அப்படித்தான். அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு இருக்கு. தோசை சுடுவ, நான் சாப்பிட்டுட்டேன். சரி சார், அதோட முடிஞ்சிச்சு சார். அதோட அந்த நாள் முடிந்து விட்டது. எவ்வளவு வார்த்தை பேசினாங்க? தோசை சுடவா, சரி, 2 வார்த்தை. இவங்க தான் கல்யாணம் ஆன புதுல அந்த அம்மா சொல்லுது, நான் கத்திரிப்பு கலர் சுடிதார் போட்டுட்டு கன்னியாகுமரிக்கு எக்ஸ்கர்ஷன் போனேன்னு தெரியுமா? எங்க டீச்சர் எல்லாம் வந்திருந்தாங்க. 32வது தடவை சொல்லுது. முதல் தடவை கேட்கிற மாதிரி, அப்படியா நீ சுடிதார் போட்டியா? ஏன்னா கல்யாணம் 3 மாசம் தான் இருக்கு சார். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது சார். நமக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஏன் இருக்கணும்? கணவனும் மனைவி ஒன்றே போல, ஒரே ரசனை. இவரும் இன்கம் டாக்ஸ்ல புலி, அந்த அம்மாவும் இன்கம் டாக்ஸ்ல புலி. இவரும் நெகோசியேஷன் ரொம்ப நல்லா பண்ண, அந்த அம்மாவும் நெகோசியேஷன் நல்லா பண்ணும். இவரும் பெரிய பதவி இருக்கு, அந்த அம்மா. வாழ்க்கை புளிப்பா இருக்கும் சார், புளிப்பா இருக்கும். ஏன் 2 சங்கீத மேதைகள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? யோசிச்சு பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்காது இது. ஏன்னா என்னதான் அந்த அம்மா நல்லா பண்ணலாம், அந்த இடத்துல உனக்கு ஸ்ருதி இல்லைன்னு அவர் சொல்லிடுவார். வாழ்க்கையில ஸ்ருதி போயிடும். கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் சார், ஆனா சிமிலாரிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி இருந்துட்டு போட்டுமே, அவங்க உலகம் சமையலறையாவே இருக்கட்டுமே, உங்களுக்கு நாளைக்கு ஒன்று என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர், ஒரே உயிர். அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பேசுங்கன்றான. பேசுங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் பேசுங்க, அதுக்கு ஒன்னும் புரியாது. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கும். இப்ப ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒண்ணு எங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த நாள் என்ன நாள்னாக்க, நாங்க போய் எங்க மேனேஜர்கிட்ட சொல்லுவோம், நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், நான் அத்தை பண்ணேன், நான் இத்தை பண்ணேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன். உடனே மேனேஜர் சொல்லுவார், நீ புடிங்கின எல்லா அணி தேவையில்லாத அணி. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு வர வச்சுக்கோங்களேன், சுழிச்சுட்டான் தெரியுமா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல அப்படின்னா, மனைவி இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி, எப்படித்தான் உங்களுக்கு இதை போட்டான, இதை விட கம்மியான ரேட்டிங் தான் உங்களுக்கு ஆக்சுவலா வந்திருக்கணும், அதான் உண்மை. ஆனா அப்படி மனைவி சொன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பதில நாசமா போறான், உங்களுக்கா ரேட்டிங்க குறைச்சிட்டான், அவன் வழங்காம போவான், அவனை மாறிய புடுங்க, இப்படிதான் சொன்னா போய் தான் சார், போய் தான். உண்மையா அது? அவர் கூட தான் சொல்லியிருக்காரு, நீதான் திலோத்தம ரம்ப மாதிரி இருக்க, அது மட்டும் உண்மையா? அதுவும் பொய் தான் சார். இது பொய்கள் இல்ல சார். வாழ்க்கையில அந்த மூட்டுக்கு நடுவில் 2 மூட்டு ஒன்றோடு ஒன்று தேயாமல் இருக்க நடுவுல ஒரு ஜெல்ல வச்சானே கடவுள், அது போல வார்த்தைகள் வாழ்க்கைக்கு தேவை. வார்த்தைகள் இருந்துட்டே இருக்கணும். இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், இன்னொரு இடத்துல இதை பேசினேன், அந்த ஆள் சொன்ன, இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க. பேச ஆரம்பிச்சா சண்டை எங்க வீட்டுல. யார் நீங்களா தீர்த்து வைப்பீங்க? வாய திறந்த சண்டை, சண்டை வந்தா நல்லதுன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். சார், இந்த ஆளோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமைக்கு போயிட்டா அதோட முடிஞ்சது கதை. சண்டை இருக்கிற மட்டும் there is still hope. இப்ப பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடக்குது, எதுவுமே ஒத்துக்கல. அவங்களும் ஒத்துக்கல, நாம ஒத்துக்கல. அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட்டாலே அந்த பேச்சுவார்த்தை வெற்றி. அது தெரியுமா உங்களுக்கு? அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி கூட குறிப்பிடாமல் அவங்க டிஸ்பர்ஸ் ஆயிட்டாங்கன்னாக்க பேச்சுவார்த்தை தோல்வி. நீங்க ஹெட்லைன்ஸ் பாக்குறீங்களா, பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்தது. என்ன வெற்றி யோசிச்சு பாருங்க. அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் வெற்றி. ஆனா as long as you keep
the road open for dialogue, it is still a success. சண்டை வந்தா பரவாயில்ல, பேசிட்டு இருக்கீங்க இல்ல, சண்டை வந்தா ஒரு சமாதானம் வரத்தானே வரும். அப்போ அந்த பேச்சு என்பது முக்கியம். வீட்டுல மாத்திரம் இல்ல, பிள்ளைகளோட எல்லாம் பேச முடியாது. ஏன்னா அதுங்க எப்போ என்னத்தையோ பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓடிடு சார், நான் சொல்லலடா, கதறினேன், சொல்லல. ஒரு ரொம்ப நேரம் பேசியிருக்காரு, 5 நிமிஷம் கழிச்சுதான் காதுல இருந்து எடுத்திருக்கான். பேச்சுவார்த்தைகளே இல்ல பாத்தீங்களா? ஒரு வீட்டுல அம்மா, அப்பா, பையன், பொண்ணு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர்ல அவங்க போன்ல யாரோட பேசிட்டு இருக்காங்க. இது நடக்காத வீடுகளை நீங்க பாத்துக்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் சார், சாதாரண ஹோட்டல் இல்ல, பணம் செலவழிச்சு போறோம். இந்த உள்ள போய் அந்த மெனு கார்டை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு இதே அதிர்ச்சி வருது. ஏண்டா சூப்பா 700 ரூபாய் போட்டிருக்கான், வாயை திறக்காம வான்னு அப்பவே சொன்னவனு. நீ எப்படி 2 இட்லி தானே தின்ன போற, சூப் 700 ரூபாய் இருந்தா உனக்கு என்ன, பேசாம இருன்றோம். அவன் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ற, கொசன்னு ஒண்ணு வருது, அது அவனாலேயே சாப்பிட முடியல. அதுக்கு என்ன பேருன்னு நமக்கு சொல்லவே வரல. கயாம் மயான்னு ஏதோ ஒன்று இருக்கு. அது 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இட்ஸ் நாட் குட் ஓகே அப்படின்றான். 2000 ரூபாய் கட்டிட்டு வெளில வர்றாரு. அந்த டேபிள்ல 4 பேர் உட்காந்துருக்காங்க சார். அநேகமா அந்த அம்மா போன் பார்க்காது, அம்மாக்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் அது. அந்த அம்மா யாரோடய அதுக்குள்ள ஒரு போட்டோவை எடுத்து அட் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டது. நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கழுத ஒருத்தரோட ஒருத்தர் பேசினியா நீ? அந்த பையன் போன்லயே இருக்கான். அந்த பொண்ணு நிமிந்து இன்னும் பார்க்கல, இனிமேதான் அது நிமிர போகுது. அப்பா யாரோட சத்தமா போன்ல பேசிட்டு இருக்காரு. சார் என்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததோ சார் அன்னையோட போச்சு சார்னு பேசிட்டு இருக்காரு ரெஸ்டாரண்ட்ல. அவர் சாப்பிட்டதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு, அது வேற விஷயம். ஒருத்தரோட ஒருத்தர் பேசினோமா இல்லையே, வார்த்தைகளே அவ்வளவு குறைவா போச்சு சார். வானவில் தேநீர் என்பது ஒரு உருவகம்னு நான் சொன்னேன். ஆனா அந்த வானவில்லை எவ்வளவு நேரம் தனியாக உங்களால் பார்த்து விட முடியும்? கூட மனசுக்கு பிடித்த ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு இல்லாமல் இயற்கையை கூட ரசிக்க முடியாது.